ஒருத்தன் ரொம்ப ஏழ்மையா நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வருமானமும் ரொம்ப இல்லாம இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான், ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது, அவன் கால்ல ஒண்ணு தென்படுது. என்னான்னு பார்க்குறான், அந்த பார்த்தா ஒரு காயின். அந்த காயின் எப்படின்னா, தொலை போட்ட காயின் அவனுக்கு கிடைக்குது. அந்த காயின எடுத்து பார்க்குறான். அந்த காயின் எப்படி இருக்குன்னா, பழங்கால காயினு. நடுப்புற தொலை போட்டிருக்கு. அந்த காயின் பார்த்தோனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆகா! இந்த பழங்கால காயினா இருக்கு. இது நடுப்புற தொலை போட்டது நமக்கு ராசியானதாவும் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காயின ஜாக்கிரதையா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த காயின எடுத்து கோட்டு மாரி ஒரு சட்டை போட்டிருந்தான். அந்த சட்டை பைக்குள்ள வச்சு ஜிப்பு போட்டு வச்சுக்கிட்டான். அன்னைக்கு வேலைக்கு போகும்போது பார்த்தா, அவனுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது அன்னைக்கு. வருமானம் கிடைச்ச உடனே அவனுக்கு சந்தோஷமா போச்சு. இந்த தொலை போட்ட காயின் நமக்கு கிடைச்சனால தான் நமக்கு நல்ல வருமானம் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ராசியான காயின் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் போட்டிருந்த சட்டையோட காயினோட வீட்ல மாட்டி வச்சிருக்கான். மாட்டி வச்சிருவான். மாட்டி வச்சுட்டு தினமும் என்ன பண்ணுவான்னா, அந்த காயின தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு, தான் எடுத்து பார்க்க மாட்டான். அந்த சட்டை மேலேயே அந்த காயின தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு வேலைக்கு போவான். வேலைக்கு போனா அவனுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. நல்லா அவன் தேவையானலாம் அவன் வசதி, வாய்ப்பு எல்லாமே கிடைச்சது. பதவி, பட்டம் எல்லாமே அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தினம் என்ன பண்ணுவான்னா, அந்த காயின தொட்டு தொட்டு பார்த்துட்டே அவன் எப்போதுமே வெளில போகும்போது தொட்டு தொட்டு பார்த்துட்டே போவான். அவனுக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி. அவன் நினைச்சது அத்தனையுமே கிடைச்சிருச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு அவன் மனைவிட்ட சொல்றான், அந்த தொலை போட்ட காயின் நமக்கு கிடைச்சனால தான் நம்ம இப்ப இந்த அளவுக்கு நல்ல வசதியா இருக்கோம். பேர் புகழோட இருக்கோம். அந்த காயின எடுத்துட்டு வா நான் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த காயின பார்த்து. அத எடுத்துட்டு வா பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். மனைவிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. சரின்னு போயி அந்த சட்டையில இருந்த காயின் எடுத்தாந்து குடுக்குறா மனைவி. அத பார்த்தோனே, "என்ன நான் இந்த காயின் இல்ல. நான் தொலை போட்ட காயின்ல நான் சொன்னேன். அத எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றான். அந்த சட்டையில கோட்ல இருக்க தொலை போட்ட காயின போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். "இல்லங்க, இந்த காயின் தான் இருந்துச்சு அதுல." "என்னாச்சு அந்த காயின்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அது அன்னைக்கு என்ன பண்ணேன், சட்டை ரொம்ப அழுக்கா இருக்கு சொல்லி திண்ணையில உதரும்போது, அந்த காயின் வெளில போய் விழுந்துட்டு, நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன். அந்த காயின் கிடைக்கவே இல்ல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் வேற ஒரு காயின அந்த சட்டையிலே போட்டு வச்சேன். அந்த சட்டை பையில போட்டு வச்சேன். அப்படின்னு அவன் மனைவி சொல்றா. சொன்னோனே இவனுக்கு கோவம் வந்துட்டு, "ஏன் இந்த காயின் தொலைச்ச? இது என்னைக்கு நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கோவமா தன்னோட மனைவிட்ட கேட்கிறான் அவன். அதுக்கு அவன் மனைவி சொல்றா, "நீங்க காயின் கொண்டு வந்தீங்கல்ல, அந்த தொலை போட்ட காயின் கொண்டு வந்தீங்கல்ல, அன்னைக்கு மறுநாளே நான் அந்த சட்டைய உதரும்போது அந்த காயின் காணாம போயிட்டு" அப்படின்னு சொல்றான். இது கேட்டோனே அவனுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அவனும் யோசனை பண்ணிட்டு அதிர்ச்சியிலேருந்து வெளியில சொல்றான், "இது நம்மளோட நம்பிக்கை தான். இது எல்லாமே இதனால காயின்னால இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட கடின உழைப்பும் நம்பிக்கையும் மட்டும்தான். அப்போ இந்த தொலை போட்ட காயினால நம்ம இந்த அளவுக்கு நம்ம வரல. நம்மளோட கடின உழைப்பும் திறமையினால தான் நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம்." அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா அவன் தன்னோட பணி தொடங்க ஆரம்பிச்சான். அதிர்ஷ்டங்கிறது தனியா எதுவுமே இல்ல. தன்னோட நம்பிக்கையும் உழைப்பும் தான் முக்கிய காரணம்.